விருது விருது வழங்குவது என்பது கழக தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கழகம் கருதுகிறது. நாங்களும் எங்களை இந்த இயக்கத்திற்கு உழைத்தால் கௌரவிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கின்ற ஒரு ஆற்றலும் இது கிடைத்தது. நான் மட்டும் இல்லை, இந்த இயக்கத்தை தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்களில் நானும் ஒருவன். எனக்கு இந்த விருது தந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விருது தந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து கலைஞருக்கு பின்னால் தளபதிக்கு பின்னால் உதயநிதி என்று தொடர்ந்து அவர்கள் பின்னால் அணிவிக்க தயாராக இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் கூட சொன்னால், திமுக கழகத்தை போல ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் இப்போது எங்கும் இல்லை. எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இது போன்ற பலமும் கொண்ட இயக்கம் வேறு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் தான் வலுவாக இருக்கோம், நாங்கள் தான் பலமாக இருக்கோம். ஆகவே தொடர்ந்து அவங்க தான் இந்த நாட்டை ஆள்ற சூழ்நிலை வரும்போது எங்களுடைய உழைப்பு கூடுதலாக இருக்கும். இதுபோல் விருந்துகள் எங்களுக்கு இன்னும் ஊக்கப்படுத்தும். நிச்சயமாக 200க்கு 200, 234க்கு 200, நிச்சயமாக. எனக்கு இன்றைய தினம் 82 வயதாகிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்திலே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைமை என்ன கட்டளையிட்டாலும் அந்த கட்டளையை ஏற்று நிச்சயமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதை நம்முடைய தலைவர் அவர்கள் நெஞ்சத்திலே நிறுத்தி ஒரு உண்மையான தொண்டனை பாராட்ட வேண்டுகின்ற வகையிலே இன்றைய தினம் இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள். அது என்னை போனுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற இன்னும் தொடர்களுக்கும் நாம் உழைத்தால் நிச்சயமாக நமக்கு பாராட்டு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற எண்ணத்தை உருவாக்கும். அதற்காக என்னை விருது வழங்கிய தளபதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இது மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கழகத்தினுடைய செயல்பாடு இன்றைய தினம் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ, எதனாலே இந்த தமிழக மக்களை முன்னேற்ற முடியுமோ, வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமோ, அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை தீட்டி நம்முடைய தளபதி அவர்கள் முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நிச்சயமாக இருக்கின்ற தொண்டர்கள் அவருக்கு துணை நிற்பார்கள். வருகின்ற 2026 தேர்தல் மீண்டும் திராவிட ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்துவதற்கு நிச்சயமாக பாடுபடுவோம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியாக பார்க்குறேன். நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் அடுத்தடுத்த கட்டத்தினுடைய அந்த கட்சியை வழிநடத்துவதற்கும் வழியுள்ளதாக நடத்துவதற்கும் தலைமை தேவை. தலைவர் அவர்கள் இருக்கிற காலத்தில் பேராசிரியர் அவர்கள் இருந்து தளபதி அவர்களை முன்மொழிந்து துணை முதலமைச்சராக்கினார். நாடெங்கும் அவர்கள் பிரச்சாரம் செய்து தேர்தலில் வெற்றி பெற வைத்தார்கள். அதை போலவே இப்போது தளபதி அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இளவல் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கினால் நாடெங்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் நாடெங்கும் கழகத் தோழர்களை சந்திப்பதற்கும் அதற்கு அதன் பின்னர் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். அது 26 தேர்தலுக்கு வெற்றியை கொடுக்கும், புதிய பலத்தை கொடுக்கும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. கழகத் தோழர்கள் வெற்றி அடைந்ததற்கு பிறகு தனது மனமாச்சரியங்களை பற்றி பேச கழகத் தோழர்கள் எல்லோரிடத்திலும் ஒரே வகையான சிந்தனையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேர்தல் இருந்து வருகிற போது ஒரே பார்வையில் எல்லோரும் கழகத் தலைவர் முதல்வராக வேண்டும், கழகம் ஆட்சி பொறுப்பு பெற வேண்டும் என்று கடந்த காலத்தில் உழைத்ததைப் போலவே இந்த காலத்திலும் உழைக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.